திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 24 பாண்டித் திருநாட்டுப் படலம் பகுதி 6. நாட்டுச் சிறப்பு என்பதை கூற வரும் பொழுது, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் என்ற 4 வகை நிலங்களையும் சிறப்பாக அமைத்து வர்ணித்து இந்த வளங்களை பாடுவது மரபு. இந்த பெரிய நீர் நிலம் சூழ்ந்த இந்த பாண்டி நாட்டு எல்லையில் குறிஞ்சியும் முல்லையும் குளிர்ச்சி பொருந்திய மருதமும் நெய்தலும் ஆகிய 4 குலத்திணைகளும் தேற்றமாக இருக்க, அந்நிலங்கள் அவ்வாறு இருக்க, மயக்க மரபால் ஒரு நிலக்கருப்பொருளோடு மற்றொரு நிலக்கருப்பொருள் சென்று மயங்கிய திணை மயக்க கூறுபாட்டை சொல்லுவோம் என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் திணை மயக்கம் என்பதனை பாட ஆரம்பிக்கின்றார். முல்லை நிலத்தில் பசுக்கூட்டத்தை மேய்க்கும் ஆயர்கள் கொழுமையாகிய பூங்கொத்துக்களை உடைய குருந்த மரத்தின் மேல் விரைவில் ஏறி அதில் படர்ந்திருக்கும் கருமையாகிய மிளகு கொத்துக்களை உதிர்ப்பார்கள். குறிஞ்சி நிலத்தில் இருக்கும் வேடுவ பெண்கள் முத்தினால் செய்யப்பட்ட சிறு வீட்டினிடையே முல்லை அரும்புகளே சோறாக அவைகளுடன் தேனை கலந்து பெண்கள் கூட்டத்துடன் விளையாடுவார்கள். மருத நிலத்தில் இருக்கும் எருமைகள் தங்கள் கன்றுகளுடன் களிப்புற்ற வண்டுகளும் வாயை நக்கும்படி குளிர்ச்சியுள்ள கரும்புகளை தின்று குறிஞ்சி நிலத்தில் இருக்கும் பொன்னை சொரிதல் போல மலர்களை சொரிகின்ற வேங்கை மரங்களின் இடத்திலே நித்திரை செய்கின்றன. முரம் போன்ற காதுகளை உடைய யானைகள் குறிஞ்சி நிலத்தில் இருக்கும் இளந்திணைகள் மேய்ந்து மருத நிலத்தில் சென்று மலர்களை உடைய கொழுமையாகிய மருத மரங்களின் நிழலிலே சேவகமாக உறங்குகின்றன. சேவகம் என்பது யானை தூங்கும் இடம். நெய்தல் நிலத்தில் வீசுகின்ற தெளிவாகிய அலைகள் எரிகின்ற சங்குகள் குறிஞ்சி நிலத்தில் இருக்கும் வேடுவ பெண்கள் செய்த சிறு வீட்டுகளில் நுழைந்து அழிக்க, அந்த பெண்கள் கோபம் கொண்டு பற்றற்றவர்கள் போல் சிதறிய மணவு மணிகளாகிய அணிகளை நெய்தல் நிலத்தில் இருக்கும் இளமையாகிய ஸ்தனங்களை உடைய நுழைப்பெண்கள் முத்துக்களோடும் கோர்ப்பார்கள். முல்லை நிலத்தில் இருக்கும் வண்டுகள் மருத நிலத்தில் போய் தாமரை மலரில் இருக்கும் மருதப்பண் பாட வல்ல வண்டுகளுக்கும் தாம் பாடுகின்ற முல்லை பண்ணினை கற்பித்து பின்பு அவ்வண்டுகளிடத்தில் மருதப்பண்ணினை கற்றுக்கொள்கின்றன. மருத நிலத்தில் இருக்கும் வாழை மீன்கள் முல்லை நிலத்தில் இருக்கும் பசுவின் மடியில் மோதி பசுவானது தன் இளங்கன்று முட்டுகின்றது என்று இரக்கம் கொண்டு விரைவாகச் சொரிகின்ற பால் வெள்ளத்தினிடத்தில் புரள்கின்றன. நெய்தல் நிலத்தில் இருக்கும் இரும்பை போன்ற கொம்புகளை உடைய இளமையாகிய புன்னை மலர்களிடத்தில் மதுவை உண்டு ஆண் வண்டுகள் செவ்வழி என்னும் பண்ணை பாட அதை கேட்டு மகிழ்ச்சியடைந்து முல்லை நிலத்தில் இருக்கும் கொன்றை மரங்கள் பொன் கொடுப்பது போன்று மலர்களை சொரிகின்றன. அளவிட முடியாத பெரிய கடலானது தன்னிடத்தில் இருக்கும் சங்குகளை அலையாகிய கையினால் எடுத்து சக்கரபாணியாகிய மகாவிஷ்ணுவின் இடது கரத்தில் பாஞ்சஜன்யம் என்னும் பெயரை உடைய சங்கம் இருப்பது போல முல்லை நிலத்தில் உண்டாகிய காசாஞ்செடியின் மேல் பொருந்தியிருக்கும்படி எரிகின்றன. காசாம்பூ அது நீல நிறம் உள்ளது. எனவே திருமாலோடு ஒப்பிட்டு சொல்லப்படுகின்றது. குலையை விட்டு நீங்கிய ஒளியை உடைய தேங்காய்களை தாங்கி புறத்தில் முட்களை உடைய பலாப்பழங்கள் வெடித்து அழிதலால் உண்டாகிய தேன்கள் நெய்தல் நிலத்தில் இருக்கும் உப்பு நீருள்ள கேணிகளில் பாய்ந்து அந்த உப்பினை நீக்குகின்றன. தேன் வழிந்த வண்ணமாயே இருக்கும் இதழ்களை உடைய தாழம்பூவின் நிழலை கண்டு கொக்கு என்று பயந்து அக்கேணிகளில் இருக்கும் கெண்டை மீன்கள் அங்கிருந்து மருத நிலத்தில் பாய்ந்து கொக்குகளிலிருந்து போய்விட்ட தாமரை மலர்களில் ஒளிந்து கொள்கின்றன. நெய்தல் நிலத்தில் ஒழுங்காகச் சூழ்ந்திருக்கும் களிகளில் உண்டாகும் புலால் நாற்றத்தை சகிக்காமல் தளர்ந்து வளைவாகிய தாழம்பூக்கள் சோற்றினை கக்குகின்றன. அதற்கு நேராக மருத நிலத்தில் இருக்கும் செவ்வல்லிகள் வாய் திறக்கின்றன. துணிந்து சொல்கின்றவர்களைப் போல்
குவளைகள் கண்களைக் காட்ட ஒன்றாகச் சேர்ந்து தூறுகின்றவர்களைப் போல் முல்லைகள் நகைத்து ஆம்பலின் செய்கையை வெளிப்படுத்துகின்றன. துள்ளுகின்ற சேல்மீன் போன்ற கண்களை உடைய நெய்தல் நிலப் பெண்கள் சுறாமீனோடும் உண்ண கள்ளினை மாறவும் பாக்கு தினை அவரை கொள்ளு என்னும் இவைகளை மாறவும் கிழங்கு தேன் செழுமையான மதுரத்தை உடைய கரும்பு எள்ளு என்னும் இவைகளை மாறவும் அப்பொருள்களின் அளவே முத்துக்கள் அந்த பொருள்களுக்காக அளக்கப்படுகின்றன. மாறுதல் என்பது பண்டம் கொடுத்து அதற்கு ஈடாக மற்றொரு பண்டத்தை மாற்றிக்கொள்ளுதல். கள்ளு பாக்கு கரும்பு இவை மருத நிலப் பொருட்கள். தினை தேன் கிழங்கு இவை குறிஞ்சி நிலப் பொருட்கள். அவரை கொள்ளு எள்ளு இவை முல்லை நிலப் பொருட்கள். முத்து சுறா போன்றவை நெய்தல் நிலப் பொருட்கள். இவ்வாறு திணை மயக்கம் பாடப்படுகின்றது. இனி ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் பொதிகை மலையின் சிறப்புகளை பாடி அருளுகின்றார். பொதிகை மலை இங்கே தவம் வீற்றிருந்து ஆட்சி புரிகின்றது. கேடு மிகுந்த ஐம்புலனாகிய பகையை வென்று எல்லா உயிர்களிடத்தும் அருளாகிய புதுமை மிகுந்த குடை நிழலை செய்து மெய்யுணர்வு என்கின்ற ஞானச் செங்கோலை செலுத்தி மங்களமிக்க சிவம் மிகும் பரஞானமாகிய அழியாத செல்வத்தோடு விளங்கி தவம் இருந்து அரசு செய்யும் இடம் குளிர்ந்த தமிழ் தோன்றிய பொதிகை மலை ஆகும். ஐம்புலன் என்பவை சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தங்கள். இவைகள் பிறவிக்கு வித்து. எனவே இவை அவம் மிகும் ஐம்புலன் என்று கூறப்படுகின்றன. தவம் செய்பவர்கள் உண்டி சுருக்கல் முதலான செயல்களால் தங்கள் அறிவு புலன் வழி செல்லாமல் நிறுத்துவார்கள். எனவே இவர்கள் ஐம்புலப் பகையை கடந்தவர்கள். தவம் செய்பவர்கள் தம் உயிர் போல பிற உயிர்களிடத்தும் அருளுடைமை என்ற கருணை அவர்களுக்கு இன்றியமையாமை வேண்டப்படும். எனவே அன்பு என்கின்ற நவமிகு குடை நிழற்றி என்று அரசு புரிவதற்கு அன்பு என்பதே குடையாக இருக்கின்றது. மெய்ஞானம் என்பது பிறப்பு வீடு பந்தம் மோட்சம் என்ற இரண்டையும் இவற்றின் காரணங்களையும் உண்மையால் உணர வேண்டும். எனவே அத்தகைய மெய்ஞானமே செங்கோலாக இருக்கின்றது. இவற்றின் பயனாக அமங்கலம் உடையோரை பொருள் என காட்டும் போதம் போல இல்லாமல் அமங்கலம் உடையவர்களை கீழ்ப்படுத்தி மங்கள ஸ்வரூபமாம் பரசிவத்தை மேல்படுத்தி காட்டும் ஞானம் திருவடி ஞானம். அதுவே பரஞானம். அதுவே சிவம் மிகும் பரஞானம். அந்த மெய்த்திருவோடு பொலிந்து தவம் இருப்பவர்கள் இவ்வாறு தவம் இருப்பவர்கள் வாழ்கின்ற மலை பொதிகை மலை. எனவே தவமே பொதிகை மலையில் இருந்து அரசாள்கின்றது. பொதிகை மலை அகஸ்திய முனிவருக்கு ஸ்தானம். எனவே தன் தமிழ் பொதிகை மலை என்று போற்றப்படுகின்றது. இந்த பொதிகை மலை சிவபெருமானை போன்று திருக்காட்சி கொடுக்கின்றது. எப்படி என்றால் சோமசூரிய அக்னி என்ற திருநேத்திரங்களை உடைய ஞானநாயகர் பரமசிவன் அவர் போன்று இப்பொதிகை மலை தோற்றமளிக்கின்றது. இந்த பொதிகை மலையை சூழ்ந்திருக்கும் கரிய மேகங்கள் அவற்றோடு சேர்ந்து இந்த பொதிகை மலை இந்த இரண்டையும் சேர்த்து பார்த்தால் 3 திருக்கண்களை உடைய சிவபெருமான் கஜசம்ஹாரம் நிகழ்த்தினாரே. கஜாசுரன் என்ற யானையின் தோலை உரித்து தன்மேல் போர்த்தி கொண்டு இருக்கின்றாரே. அந்த சிவந்த நிறமுடைய சிவபெருமானின் திருமேனி மேல் கரிய நிறமுடைய யானையின் தோலை போர்த்தி திருக்காட்சி கொடுக்கின்றாரே. அதே போன்று பொதிகை மலையின் மேலே இருக்கின்ற மேகங்கள் காட்சி தருகின்றன. ஆகாய கங்கையை அளாவ உயர்ந்த பொதிகை மலையே திரிநேத்திரங்களை உடைய சிவபெருமான். அப்பொதிகை மலையை சூழ்ந்த மேகமே தொங்கி அசையும் வாயை உடைய யானையினின்றும் உரித்து போர்த்த யானையின் தோல். அம்மேகத்தின் மழைத்துளி அத்தோலிலிருந்து துளிக்கும் உதிரம். அம்மேகத்தில் புலப்படும் இந்திரதனுஷ் அது உதிரம் தோய்ந்த அந்த யானையின் கொம்பு போன்று இருக்கின்றது. கஜாசுரன் என்ற அசுரன் யானை வடிவான அசுரனை
எம்பெருமான் சம்ஹாரம் செய்ததை நாம் கந்தபுராணம் தக்ஷகாண்டத்தில் ததீசி உத்தர படலத்தில் மிக விரிவாக சிந்தித்தோம். எனவே இந்த பொதிகை மலை சிவபெருமானைப் போன்று காட்சி தருகின்றது. திருமுடியில் பரமசிவனார் ஆகாய கங்கையை அணிந்து எல்லா கடவுளர்களையும் விட உயர்வாக இருந்து ஞானமயமான திருமேனியை கொண்டிருப்பது போல பொதிகை மலையும் ஆகாய கங்கையை தனது சிகரத்திலே முடியிலே அணிந்து எல்லா மலைகளையும் விட உயர்வான ஞானமயமான மலையாக இருக்கின்றது. எனவே அதனை பரமசிவனார் என்று வர்ணிக்கின்றார் திருவிளையாடல் புராண ஆசிரியர் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர். பொதிகை மலை எவ்வாறு ஞானமயமாக இருக்கின்றது என்றால், இந்த மலையில்தான் அகஸ்தியர் முதலான ஞானவான்கள் நிறைந்திருக்கின்றனர். அதோடு இம்மலை எம்பிரான் திரு ஞானசம்பந்தமூர்த்தி சுவாமிகள் முதலான மூவர் பாடல் பெற்ற 1008 சிவஸ்தலங்களில் ஒன்றாகவும் இருப்பதனால் இது சிவஸ்வரூபமாகவே கொள்ளப்படும். இந்த காரணத்தினால் பொதிகை மலையே முக்கன் ஞான நாயகன் என திருத்தோற்றம் கொடுக்கின்றது. பரமசிவனார் வாசம் செய்கின்ற ஹிருதயத்தை உடைய மெய்யடியாரை சிவஸ்வரூபமாகவே மதிக்க வேண்டும், போற்ற வேண்டும் என்று சைவாகமங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றபடியினால் பரமசிவனார் வாசம் செய்கின்ற ஸ்தலமாகிய பொதிகை மலையும் சிவஸ்வரூபமாகவே சொல்லப்படுகின்றது. இது சைவ சமய சம்பிரதாயம் என கொள்க. திங்களூர், பிடவூர், கோவந்தபுத்தூர், குருக்கேத்திரம், பொதியமலை, தேனூர், விராடபுரம் என்று இந்த பொதிகை மலை தேவார வைப்புத்தலமாக அமைந்திருக்கின்றது. பரமசிவனாருக்கு திருநேத்திரங்களாக இருப்பவைகள் இவ்வுலகத்தில் பிரகாசிக்கின்ற சோமசூரிய அக்னிகள். இவ்வாறு இந்த பௌதிக சுடர்களுக்குள்ளே ஞானச் சுடராக இருந்து இவை சுடர் விடுவதற்கு காரணமாக இருப்பவர் பெருமான். அதனால்தான் பார்வதி தேவியார் பரமசிவனாரினுடைய திருக்கண்களை மூடினபோது எல்லா உலகத்திலும் இருப்பவர்கள் கண்களின் ஒளியும் மறைந்து புற ஒளியும் மறைந்து இருள் மூடியது என்று காஞ்சி புராணத்தில் தழுவ குழைந்த படலத்தில் நாம் பார்க்கின்றோம். தொடர்ந்து பொதிகை மலையின் சிறப்புகளை சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.